Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மெயினான ஒரு விஷயம் பார்க்க போறோம். அது என்ன அப்படினா சர்க்யூட் தியரி, எலக்ட்ரிக் சர்க்யூட் அனாலிசிஸ், BEEE இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லயும் உங்களுக்கு வந்து நெட்வொர்க் தியரம்ஸ் வரும். இந்த நெட்வொர்க் தியரம்ஸ் யார் தான் வச்சாங்களோ, எதுக்கு வச்சாங்களோ, இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுது. நமக்கு அப்பப்போ கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இதுக்கு நம்ம எப்பதான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்களா? ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. இது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். நீங்க இதுல கன்ஃபியூஸ் ஆகுற அளவுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ரொம்ப ஈஸி தான். சொல்ற பாயிண்ட மட்டும் கரெக்டா அப்சர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 5 மினிட்ஸுக்குள்ளார அந்த 3 மெத்தடுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிய வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா தெவினியன்ஸ் தியரம் எடுத்திருக்கேன், நார்டன்ஸ் தியரம் எடுத்திருக்கேன், மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம் எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது என்ன சிலபஸா இருந்தாலும் சரி இந்த தியரம்ஸ் உண்டு, கண்டிப்பா உண்டு. ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா தெவினியன்ஸ் தியரம் எடுத்துக்கிறேன். இப்ப தெவினியன்ஸ் தியரம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2 பாராமீட்டர் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது என்னென்ன பாராமீட்டர் அப்படின்னா VTH வேல்யூ ஆர் VOC. VTHங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தெவினியன்ஸ் வோல்டேஜ் ஆர் ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ். இந்த வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா RTH வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தட் இஸ் தெவினியன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஓட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த 2 பாராமீட்டரும் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தெவினியன்ஸோட ஈக்குவலன்ட் டயகிராம் போடணும். சோ தெவினியன்ஸ் அப்படினாவே வோல்டேஜ் சோர்ஸ் தான். சரிங்களா? இப்போ வோல்டேஜ் சோர்ஸ் சோ அக்ராஸ் AB டெர்மினல். அடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா AB டெர்மினலுக்கு அக்ராஸ் தான் லோட் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்றோம். அப்ப இங்க இருக்கிறது என்ன அப்படின்னா இது VTH, இங்க இருக்கிறது என்ன அப்படின்னா RTH. இங்க என்ன நம்ம கனெக்ட் பண்ணுவோம்? லோட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிடுவோம். லாஸ்ட் என்ன சொல்வாங்க அப்படின்னா ஒரு சில क्वेश्चन பேப்பர்ல draw the equivalent circuit இல்லனா find out the equivalent circuit parameters அப்படிங்கற மாதிரி சொல்லிடுவாங்க. ஒரு சில டைம் என்ன சொல்வாங்க அப்படின்னா find the current flowing through a particular resistance அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப தெவினியன்ஸ் தியரம்ல நம்ம எப்படி கரண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா IL is equal to VTH divided by RTH plus RL. இதுதான் ஃபார்முலா. ஓகே, அப்ப இந்த 3 விஷயமும் நமக்கு வந்து தெரியணும் தெவினியன்ஸ் தியரம்ல. ஓகேவா? சரி மேடம், இப்போ நீங்க சொல்லிட்டீங்க இந்த 3 விஷயமும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. எப்படி மேடம் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னோட வீடியோஸ்ல நான் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். VTH எப்படி கண்டுபிடிக்கணும், RTH எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற வீடியோஸ் நிறைய இருக்கு. வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம என்ன போறோம் அப்படின்னா நார்டன்ஸ் தியரம் போறோம். இப்போ இந்த நார்டன்ஸ் தியரம்ல நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இதே மாதிரி தான், பட் ஆனா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா IN ஃபைண்ட் அவுட் பண்ணணும். INங்கிறது என்ன அப்படின்னா நார்டன்ஸோட கரண்ட். ஓகேவா? இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை வந்து நீங்க வர மாதிரி எப்படி ரெப்ரசென்ட் பண்ண வேண்டாம். இல்ல அப்படின்னு யோசிங்க, ISCன்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். சோ ஒரு சில புக்ல உங்களுக்கு ISCன்னு கொடுத்திருப்பாங்க. சோ ISCங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் கரண்ட். INங்கிறது நார்டன்ஸோட கரண்ட். இங்க அதே மாதிரி என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா RN கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ இந்த 2 பாராமீட்டரும் ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை போடணும். இப்போ இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட் எப்படி போடணும் அப்படின்னா கரண்ட் சோர்ஸ்ல போடணும். சோ கரண்ட் சோர்ஸ் இதுக்கு parallel-ஆ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் போடணும் அக்ராஸ் AB டெர்மினல். அக்ராஸ் AB டெர்மினல்ல இப்போ நீங்க என்ன பண்ணணும்? லோட் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ இங்க இருக்கிறது வந்து IN, இங்க இருக்கிறது RN. ஓகே, இப்போ நீங்க வந்து இது வழியா போற கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா IN is equal to total current. IL is equal to IN into opposite resistance RN divided by RN plus RL. So இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா to find out the load current. ஓகேவா? சோ அப்போ இதுலயும் நம்ம என்ன பண்ணிடலாம்? ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம். சோ மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம்ங்கிறது என்ன அப்படின்னா தெவினியன்ஸ் தியரம்ல நீங்க என்ன ப்ராசஸ் பண்றீங்களோ அதே ப்ராசஸ் அப்படியே அங்கேயும் பண்ணணும். VTH கண்டுபிடிக்கணும், RTH கண்டுபிடிக்கணும். இதை தாண்டி உங்களுக்கு வந்து
என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா மேக்ஸிமம் பவர் என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. சோர்ஸ்ல இருந்து லோடுக்கு எவ்வளவு பவர் வந்து டிரான்ஸ்பர் ஆகுது அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை எப்படி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா P max is equal to VTH square divided by 4 into RTH. இல்லனா ஒரு சில புக்ல உங்களுக்கு எப்படி கொடுத்திருப்பாங்க RL ன்னு கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? சோ எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம் ஃபார்முலா. RTH ன்னு எழுதினாலும் சரி, RL ன்னு எழுதினாலும் சரி, ரெண்டுமே ஈக்குவல் தான். எந்த இடத்துல மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம்ல. ஓகேவா? சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம்ல VTH கண்டுபிடிக்கணும், RTH கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் பவரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் யூசிங் திஸ் ஃபார்முலா. ஓகேவா? சோ இதுதான் உங்களுக்கு மூணு தியரம்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. அதே மாதிரி நீங்க நார்டன்ஸ் தியரம்ல நீங்க என்ன பண்ணணும், ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கறத பாத்துக்கணும். ஓகேவா? தெவெனின்ஸ் தியரம்ல ஓபன் சர்க்யூட் வோல்டேஜும் RTH எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். இங்க மேடம் நீங்க RN சொல்லல, RN எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தெவெனின்ஸ் தியரம்ல நம்ம எப்படி RTH ஓட வேல்யூ கண்டுபிடிப்போமோ அதே ப்ராசஸ் தான் RN கண்டுபிடிக்கிறதுக்கும். ஓகேங்களா? சோ இந்த ஒரு வியூ உங்களுக்கு கிளியரா இருந்தது அப்படின்னா எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாம நீங்க எக்ஸாமை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம். I think இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this.